கடவுள் உள்ளமே ஓர்
இந்த காற்றோடு பட்டம் போல, காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான். அடையார் சொல்லக்கூடும் அது போகும் போக்கதான். கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா? எங்கோ போனது என்னிடம் வந்து சேருமா? ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு என்று நம் வாழ்க்கை எப்போதும் கண்ணாமூச்சியா? இந்த மண் மேலே இப்போது நான் தான் சாட்சியா? காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான். அடையார் சொல்லக்கூடும் அது போகும் போக்கதான். பக்கத்துல வாழும்போது உன் அருமை தெரியல, உன் அருமை தெரியும் போது பக்கம் நீ இல்ல. தன்னந்தனி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல தண்டனைகள் ஏதும் இல்லை இந்த மண்ணில. நீரிலே பூத்தாலும் பூக்களின் வாசங்கள் தண்ணியிடம் சேர்வதில்லையே. என்ன விதியோ அன்பிலே அன்பிலே இந்த மனம் வாடுதே. கண்ணிலே ஈரம் சேருதே, கல்லிலே பூவும் பூக்குதே. சின்னதொரு சோற்றைதானே சிற்றெரும்பு கூடியே தன்னுடைய வீட்டை நோக்கி கொண்டு போகுமே. உள்ளபடி சொல்வதென்றால்
முகத்தை பார்க்கிறேன், கண்ணிலே ஈரம் சேருதே. கல்லையும் காலம் மாற்றுதே. காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான், அடையார் சொல்லக்கூடும் அது போகும் போக்கதான். கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா? எங்கோ போனது என்னிடம் வந்து சேருமா? ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு இன்று. நம் வாழ்க்கை எப்போதும் கண்ணாமூச்சியா? இந்த மண் மேலே இப்போது மனிதநேய தீபாவளி தலைமை சூப்பராக இருக்கு. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கை போலந்தே வந்துட்டாங்க. இது போக 3 வருஷம் பற்றி வாழ்த்திட்டு இருக்குங்க. இப்படிதான் எல்லாம் உதவி செஞ்சாங்க. வயது இறுதி ஆர்டர் பண்ணிச்சுங்க, அது உதவி செஞ்சாங்க. அதெல்லாம் ரொம்ப நன்றிங்க. இந்த உதவி வழங்க அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. மதுரையை சேர்ந்த வினோதம் அப்படின்னு ஒரு சகோதரி இருக்காங்க. அவர்களுக்கு கணவர் இல்லை. அவங்க தாய் தண்ணி எழுந்த நிலையில அவங்க ஒரு பெண்ணை வச்சு வளர்த்திட்டு வராங்க. நம்ம காலம் மார்க்கெட்ல ஏதாவது தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தணும்னு உதவி கேட்டாங்க. நம்ம நேராக சென்று கள ஆய்வு பண்ணி அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்காக தையல் மிஷின் வழங்குறோம். இனிமே சிறப்பு விருந்தினர்களுக்கு முன்னாடி ஆசைப்படுறோம். இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும். அவரையும் கட் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் தீபாவளி இந்த சகோதரி தான் நம்ம உதவியாக இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க நம்ம உறுப்பினர்களும் பொதுமக்களும் சிறப்பு விருந்தினர்களும் தங்களால் இயன்றதை இவங்களை தொடர்பு கொண்டு பண்ண வேண்டும் காலமார்களை மூலம் கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம காலமார்களே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன உங்களுக்கு தேவையான நம்ம பண்ணி கொடுக்குற பேசு கண்டிப்பாக இது மாற்றமே இல்லை. காரணம் போன பண்ணிட்டே இருக்கும். அரக்குறிச்சி பகுதியை சார்ந்த சகோதரி பார்வை ஒன்றிய நிலையில் இருக்கும் கண்ணகி அவர்கள் நம்மிடம் உதவி கேட்டிருந்தார். அவருக்கு கணவர் இல்லை, வயதான தாயோடு வாழ்ந்து வருகிறார். அவருக்கும் தொழில் உதவி கேட்டிருந்தார். அவருக்காக காகமார்களின் சார்பில் தையல் மிஷின் வழங்கப்படுகிறது. அதை சிறப்பு விருந்தினர்கள் கரங்களால் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நாளில் நிஜமாகும் மனமே, ஓ மனமே நீ மாறிவிடு. மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் வந்து அரவணைச்சு பயிர்ந்து 12 வருஷ காலமாக மகேஸ்வரி அக்கா வந்து எங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. அவங்க இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க இல்லைன்னா எங்களுக்கு காலமாக எங்கே இருக்கிறது தெரியாது. அவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் நாங்கள் நினச்சி பார்க்குறோம். ஆனால் வந்து எங்கள் பையன் வந்து படிக்கிறப்ப கூட ஆரம் வளர்த்துட்டு அந்த படிப்புக்காக நிறைய உதவி செஞ்சாங்க. இப்போ கூட நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்கல. அரசாங்கத்திட்ட போனாலும் கூட
2 மாற்றுத்திறனாளர்களுக்கு வீல் சேர் ஏற்பாடு செய்துள்ளோம். அவர்களை வேலைக்கு அளிக்கிறோம். திரு கார்த்திகேயன் அவர்கள் செம்மானபாளையம், திரு ஐயப்பன் வெற்றிக்குமார்பாளையம். ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வேணும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பா. எங்ககிட்ட வீல் சேர் வேணும். அவர் வந்து பிளாஸ்டிக் பையில் படுத்துறதுனால அவர் மாற்றுத்திறனால அடிக்கடி அது பிளாஸ்டிக் பை டேமேஜ் ஆகிடுது. எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, தூக்கத்தை கிடைக்கிறதுனால. அதனால் அவருக்கு கோடை பையும் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இவங்களுக்கான புத்தாடைகளும் பெட்ஷீட்டு சாப்பிட்ற தட்டு எல்லாமே வழங்கப்படுது. சிறப்பு விருந்தினர் கொஞ்சம் கூட இருக்குது. சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ, சொல்ல விட வேதம் இல்லை. கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் கூட நிகரில்ல. அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா. நம்ம தம்பி கார்த்திகேயன் வந்து ரொம்ப திறமையான ஆளு. அவர் வந்து முன்னாடிலாம் அடிக்கடி ஃபோன் பண்ணுவார், ஆனால் அரிசி வேணும், ஆனால் பருப்பு வேணும்னு. இப்போ முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கடி ஃபோன் பண்ணுவார், ஏதாவது உதவி பண்ணுங்கன்ட்டு. ஆனால் கடந்த 1.5 வருஷமா அவர் எந்த உதவிக்கும் நம்ம ஃபோன் பண்ணுறதில்ல. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தம்பிக்கு லேப்டாப் ஒன்று வாங்கி கொடுத்தோம். அதன் மூலம் மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சு அவருக்கு தம்பி பேச. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னா நம்ம மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ஆனா எந்த ஒரு செயல்பாடுமே பண்ண முடியலையே, படிச்சிருக்கோம், நாலேஜ் இருக்கு, ஆனா சரிவா யூஸ் பண்ண முடியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கும்போது தான் காரணம் டெஸ்ட் எனக்கு கடவுள் மாதிரி வந்து கை கொடுத்தாங்க. அவங்க ஒரு வாக்கியம் ஒன்று சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒருவேளை பசி ஆதரவு பதிலாக அவங்களுக்கு ஒரு தொழில் சொல்லி கொடுத்துருந்தோம்னா அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சுட்டோம்னா அவங்களே வாழ்க்கையில மேல வந்துருவாங்க அப்படின்ட்டு. அதுதான் காலம் டெஸ்ட் வந்து எனக்கு செஞ்சாங்க. உலகமே எனக்கு ரெடியா இருக்குண்ணா, ஆனா எனக்கு இந்த லேப்டாப் இதுவே இல்லை, எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது, எனக்கு நல்ல கால் சென்டர்ல ஒர்க் பண்றது ஐடியா இருக்கு, எப்படியோ நான் ஒரு ஆன்லைன்ல ஒரு ஜாப் பார்த்துருக்கேன், அதுக்கு லேப்டாப் மட்டும் தேவைப்படுதுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லி விட்டு 15 daysல வந்து எனக்கு லேப்டாப் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அந்த கம்பெனியில சொல்லுவாங்க. பட் ஆனா சொந்தக்காரங்க சரி பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு கஷ்டமான இடத்துல கண்டிப்பா கை கொடுக்க மாட்டாங்க. அது அவங்க தப்பு இல்லை, அவங்க சூழ்நிலை போல இருக்கலாம். பட் ஆனா என்ன கஷ்டமா இருந்தாலும் உனக்கு தேவையான லேப்டாப் தானே நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம், எதுக்கும் ஒரி பண்ணாத, உனக்கு திறமை இருக்கு, கண்டிப்பா நீ மேல வர அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது மனசு கஷ்டமா இருந்தா கூட, வேலையில டென்ஷனா இருந்தா கூட நான் அந்த கால் பண்ணுவேன், இந்த மாதிரி இருக்கு, அவங்க சிரிச்சுட்டே சொல்லுவாங்க, வேலைன்னா கஷ்டம் இருக்குப்பா, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், அது மட்டும் பார்க்காத, அது எப்படி முன்னாடி எப்படி இருந்த இப்ப எப்படி இருக்க, உன்னோட திறமை தானே எல்லாமே, எல்லாத்தையும் நம்ம கடந்து போக படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பினான்சியல் சப்போர்ட் மட்டும் இல்லை, நம்ம வந்து மென்டலாகவும் நம்ம இருக்கிறோன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தாலே போதும், நம்மளால எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடிடலாம். அதுதான் காலம் தெரிச்சுன்னா எனக்கு நம்பிக்கை மாதிரி தான், கடவுள் மாதிரி தான் என் குடும்பத்துக்கு
எப்பவுமே எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருந்தாலும் நம்மளோட எதிர்காலத்தை நம்ம நினைச்சு பார்த்து நம்ம இப்ப கஷ்டப்பட தயாரானோம்னா நமக்கு எதிர்காலம் சிறப்பா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சிறப்புன்றதுனால அனைவருக்கும் நன்றி. ஏன்னா காலம் ட்ரஸ்ட் வந்து ஒருத்தர் நம்ம உதவி பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கை கொடுக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய விஷயம். அது சிறப்புன்றதும் சேர்ந்து செய்யறாங்க அப்படிங்கும்போது மனசுக்கு இன்னும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. காலம் ட்ரஸ்ட் பண்ணி இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடையணும்னு நான் கடவுள் தெரிவிக்கிறேன். இங்க எல்லாரோட குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நான் ரொம்ப நன்றி. இந்த தீபாவளியை இன்னும் சேர்ந்து கொண்டாட ஒரு வாய்ப்பளித்த காரணமாக சேர்க்கப்பட்டிருக்கு. எனக்கு ஒரு சொத்துக்காக உடல் வாடிட
பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம் வெயிலின் சுத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம் வாழ்வில் நூறானந்தம் வாழ்வே பேரானந்தம் பெண்ணை தரையெழுதும் சுயஜரிதம் அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம் பச்சை கிளிகள் தோளோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை தோன்றிலும் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவருடைய வாக்குக்கு இலக்கணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாகம் அறக்கட்டளை நண்பர்களுக்கு முதல்வர் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 18 வருஷமாக ஆதரவற்ற முதியோர்கள் குழந்தைகளுக்கு தீபாவளி நாளில் மனிதநேயம் தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்கள் மனதிலே உயிர்த்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக பரமேஸ்வரனுடைய அருள் இருந்தால் மட்டுமே அது நடந்திருக்க முடியும். ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, ஆடுங்கண்ணே. அண்ணே ஆடுங்கண்ணே. என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே ஏ என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே தென்னையும் தந்தானே காத்தார திண்ணையும் தந்தானே நிம்மதி நெஞ்சுக்கு தூரம்னு சொன்னது யாருன்னு கூறு புள்ள சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல பூமிக்கு யாருமே பாரம் இல்ல ஏட்ட வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே
ஏட்ட வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே ஏ என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே ஏ கல்லங்கபடம் இல்ல நெஞ்சு இருக்கு என் கண்ணு குட்டிக்கும் சோறு தண்ணி பங்கு இருக்கு ஏ தன்னந்தனியா ஏங்க என்ன இருக்கு என் சொந்த பந்தம்மா ஊரே இங்கு இருக்கு தார தப்பட்ட தட்டுங்கடி நம்மொரு கும்மிய கொட்டுங்கடி மஞ்ச குங்குமம் பூசிக்கிட்டு மல்லி பூவோடு சுத்துங்கடி நான் சொல்லுற சங்கதி கேட்டுக்கையா உன் காதுல வாங்கி நீ போட்டுக்கையா சொந்த மண்ணையும் பெண்ணையும் கும்பிடணும் நம்ம பாட்டனும் கூட்டனும் சொன்னதையா என்ஜாமி ஏ என்ஜாமி எது வந்தாலும் போனாலும் இந்த மந்தானே என்ஜாமி ஏட்ட வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே ஏட்ட வச்சான் எழுத வச்சான்